இது வந்து ரொம்ப அநாகரிகமான பேச்சு. எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, எப்படி இருந்தாலும் இப்படி ஓவராக பேசிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. அப்படி எல்லாரும் பரவலாக இதுக்கு ஆதரவாக எப்படா பேசுறதுன்னு தயங்கி கொண்டு இருந்த பொழுது சவுக்கு சங்கரின் வண்டி ஆக்சிடென்ட் ஆகும். காவல்துறை அவர் மீது கஞ்சா வழக்கு ஒரு 400 கிராம் மேலே வச்சுருந்தாருன்னு சொன்ன போது எல்லாரும் முடிவு பண்ணிட்டான், இது பொய். சவுக்கு சங்கர் பேசியது தவறு, அதை விட அரசாங்கம் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தது மிகப்பெரிய தவறு. சவுக்கு சங்கர் வந்து உங்கள் அரசாங்கத்தின் மீது அலிகேஷன் வைக்கிறான்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டு இருந்தீங்க. சந்தர்ப்பம் மாட்டின உடனே அவராக வந்து வலையில் விழுந்தார், அவரை நீங்கள் வந்து சிக்க வச்சிட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன், சவுக்கு சங்கர் கஞ்சா கூட பிடிக்கிட்டான். நீங்கள் நாட்டில் எவன் பிடிக்கல, எல்லாவனும் பிடிக்கிறான். பள்ளிக்கூடத்து பசங்க கஞ்சா பிடிக்கணும் சர்வே வந்து வெளியிடுறாங்க, அது அவரோட பர்சனல். நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், அந்த பழக்கம் அவருக்கு இருக்கோ இல்லையோ, சரி இருக்கிறதா கூட வச்சுப்போம். அவர் சொல்கிறாரு என்னை வந்து போலீஸ் எந்நேரமும் என்னை கைது பண்ணலாம் அப்படின்னு வெளிப்படையாக அவரும் சொல்கிறாரு. ஆமாம், அவங்க ஆஃபீஸில் இருந்தவங்க மேலேயும் என்ன நெருக்கடின்னு நம்ம பார்த்தோம். அப்படி போலீஸ் எந்நேரமும் என்னை கைது செய்யப்படலாம்னா நான் கஞ்சாவோட அலைவனா? இப்போ இந்த ஒரு அக்யூஸ்ட கூட போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன், கடைசியில் ரிமாண்டுக்கு கூட்டு போவான். என்ன பாத்ரூம் போகிறேடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 2 சிகரெட் எடுத்து கொடுப்போம். இல்லைடா புட்டுறான் சார், இல்லை சார் புடிடா, அந்த இன்ஸ்பெக்டர் மோசமான ஆள்னா அதெல்லாம் அப்படி தாடா பண்ணான், என்ன பண்ணுறது, நல்ல பையனாக தான் இருக்கிறேன், சரிடா நான் ஐயா கிட்ட சொல்லி உனக்கு பெயிலுக்கு உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன். ஜஸ்ட் லைக் தட் காலை உடைக்கிறோம் கையை உடைக்கிறாங்கன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரொவிஷன் கூட இல்லை பார்த்தீங்களா? அப்போ இது எல்லாருக்கும் தெரியும்ல சார். இது ஒரு நீதிபதிக்கு தெரியாது? இவன் 2 கால் கையை உடச்சிட்டுருக்குறாங்களா, இவன் எப்படி இயற்கை உபாதைகளை கழிப்பான், அங்கே யார் இவனுக்கு அசிஸ்ட் பண்ணுவா அப்படின்றதெல்லாம் இருக்குங்களா? ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருங்க. சவுக்கு சங்கர் சமீபத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. பெண் காவலர்களை இழிவாக பேசியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதற்கட்டமாக கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதற்கு பிறகு தேனியிலேருந்து ஒரு வழக்கம் சேர்ந்து பின்னாடியே துரத்தி வந்திருக்குது. அது வந்து கஞ்சா வச்சுருந்துருக்காரு, அந்த அவர் தங்கியிருந்த விடுதியில் கஞ்சா வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லியும் ஒரு வழக்கை கூடுதலாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த வழக்கு வைத்திருப்பதற்கு, இந்த சவுக்கு சங்கர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுவதற்கு எதிராக கடுமையான கண்டன குரல்களும் எழுந்துக்கிட்டு வருது. அவரை வந்து அரசாங்கத்திற்கு எதிராக தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறதுனால அவரை வந்து ஒடுக்குவதற்காக இந்த மாதிரியான வேலைகளை பார்க்குறாங்க, பொய் வழக்குகளை புனைகிறாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி உட்பட பலரும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. முதற்கட்டமாக சவுக்கு சங்கருடைய கைது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அந்த பெண்கள் சம்மந்தப்பட்டு ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனலில் ஒரு அதிகாரியும் 19 பெண் காவலர்களை பற்றியும் அவர் பேசின பேச்சுக்கு கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு செய்தி வெளிவந்த உடனே பலர் தயங்கினாங்க. இதில் எப்படியாவது நம்ம சவுக்குக்கு ஆதரவாக பேசுறது, அந்தால் பேசுறது தப்பு தானே அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான பார்வை வந்து பெண்களை பற்றி ஏதாவது பேசும்போது எல்லாருக்கும் இயல்பாக. ஆமாம், ஏன்னா அதை வந்து என்ன பண்ணுறாங்க, திமுக ஐடிவிங் அந்த குறிப்பிட்ட சேனல் இன்டர்வியூவில் இருக்கிற அந்த கண்டென்ட்டை மட்டும், அந்த 1 நிமிடம் 2 நிமிடம் கண்டென்ட்டை கட் பண்ணி பொதுவெளியில் பரப்புனாங்க. அப்போ அதை கேட்குற எல்லாருமே இது வந்து ரொம்ப அநாகரிகமான பேச்சு, எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, எப்படி இருந்தாலும் இப்படி ஓவராக பேசிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. அப்படி எல்லாரும் பரவலாக இதுக்கு ஆதரவாக எப்படா பேசுறதுன்னு தயங்கி கொண்டு இருந்த பொழுது சவுக்கு சங்கரின் வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. அவர் கூட்டு வந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. உடனே ஒரு சிலர் என்ன சொல்லிட்டான், இவனுங்களாம் பரப்புறானுவ, சவுக்கு சங்கர் வந்து பின்னாடி உட்கார்ந்தவர் சினிமாவில் வர மாதிரி ஏறி போய் ஸ்டேரிங்கை திருப்பினார், அதால் தான் போலீஸ் வேன் இடிச்சிடுச்சு அப்படின்னு ஒரு தரப்போம். இல்லை சவுக்கு சங்கரை கொல்றதுக்காக போலீஸாக ட்ரை பண்ணுது அப்படின்னு ஒரு தரப்பும் பேசுறத பார்த்தோம். மறைக்கிறதுக்காக ஆக்சிடென்ட் மாதிரி காட்டினாங்கன்ற மாதிரிலாம் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டையும் அந்த மோதப்பட்டது சொல்லப்பட்ட வண்டியும் பார்த்தோம்னா அது வந்து நேச்சுரல் ஆக்சிடென்ட் மாதிரி தான் நடக்குது சார். பொதுவாகவே இல்லை, பொதுவாகவே நீங்கள் ரோட்டில் ஒரு நாய் குறுக்க வந்தால் கூட நாய் தானே ஏற்றிடுவோம் டிரைவருங்க நினைக்க மாட்டாங்க. பல ஆக்சிடென்ட்டுகள் வந்து ஏயா தம்பி செவுத்தில் விட்டேன், ஏயா வந்து டிவைடரில் விட்டேன்னா, சார் நாய் திடீர்னு குறுக்க வந்தது வண்டியை திருப்பினேன், ஒரு உயிர்னா அப்படி எல்லாருக்கும் அந்த பதட்டம் வந்துடும், போடா அட்ரா அப்படின்னா திட்டமிட்டு செஞ்சால் தான் செய்ய முடியுமே தவிர நேச்சுரலாக அந்த மாதிரி வராது. அப்புறம் பார்த்தோம்னா அது வந்து
சாதாரணமாக நடந்த ஆக்சிடெண்ட் தான். சரி, அதுக்கப்புறம் இதையெல்லாம் நான் கடந்து காவல்துறை அவர் மீது கஞ்சா வழக்கு ஒரு 400 கிராமுக்கு மேலே வச்சுருந்தாருன்னு சொன்ன போது எல்லாரும் முடிவு பண்ணிட்டான், இது பொய், அரசாங்கங்கள் ஏற்கனவே பயன்படுத்துகிறது பழைய டெக்னிக், அது பிளாக் அண்ட் ஒயிட் காலத்து படம், இது திரும்பவும் இவங்க இதை ஓட்டுறாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்த பிறகு எல்லாரும் சவுக்கு சங்கர் பேசியது தவறு, அதை விட அரசாங்கம் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தது மிகப்பெரிய தவறு. சவுக்கு சங்கர் உங்கள் அரசாங்கத்தின் மீது அலிகேஷன் வைக்கிறான்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டு இருந்தீங்க. சந்தர்ப்பம் மாட்டின உடனே அவராக வலையில் விழுந்தார், அவரை நீங்கள் சிக்க வச்சிட்டீங்க அப்படின்னு இன்றைக்கி பரவலாக எல்லாரும் பேசுகிறாங்க. அட் த சேம் டைம் இந்த கஞ்சா வழக்கு போட்ட உடனே அரசாங்கத்துக்கு எதிராக காவல்துறைக்கு எதிராக ஒரு கருத்து வந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 10, 15, 20 அல்ல கைகளை வச்சு இல்லை அவர் கஞ்சா எப்பவுமே பிடிப்பார், அவர் கஞ்சா வச்சுருப்பார் அப்படின்னு இன்னும் இவனுங்களாம் கூட சிகரெட்டில் ஏற்றி சவுக்கு சங்கருக்கு கொடுத்து இவனுங்களும் ஜாயிண்ட் போட்டு அடித்த மாதிரி, ஆமாம் அவர் பிடிச்சதை நான் பார்த்துருக்கேன் நீ பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பேச்சை இன்றைக்கி பரப்பி விட்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், சவுக்கு சங்கர் கஞ்சா கூட பிடிக்கிட்டோம், நீங்கள் நாட்டில் எவன் பிடிக்கல, எல்லாவனும் பிடிக்கிறான். பள்ளிக்கூடத்து பசங்க கஞ்சா பிடிக்குதுன்னு சர்வே வெளியிடுறாங்க, அது அவரோட பர்சனல். நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், அந்த பழக்கம் அவருக்கு இருக்கோ இல்லையோ, சரி இருக்கிறதா கூட வச்சுப்போம். அவர் சொல்கிறாரு என்னை போலீஸ் எந்நேரமும் என்னை கைது பண்ணலாம் அப்படின்னு வெளிப்படையாக அவரும் சொல்கிறாரு. ஆமாம், அவங்க ஆஃபீஸில் இருந்தவங்க மேலேயும் என்ன நெருக்கடின்னு நம்ம பார்த்தோம். அப்படி போலீஸ் எந்நேரமும் என்னை கைது செய்யப்படலாம்னா நான் கஞ்சாவோட அலைவனா, ஏதோ ஒரு சிகரெட்டில் ஏற்றி வச்சுருந்தாரு, 2 சிகரெட்டில் ஏற்றி வச்சுருந்தாரு பிடிக்கிறதுக்கு அப்படின்னா கூட அது நம்ப தகுந்தது. ஒரு 10 கிராம் 20 கிராம் 30 கிராம் வச்சுருந்தாரு அவர் பர்சனல் யூஸுக்கு அப்படின்னா கூட நம்ம அதை நம்பலாம். ஆமாப்பா இந்த ஆள் பார்த்தா தாடி எங்கேயும் பார்த்து ஒரு மாதிரி சேஷ்டெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது அப்படின்னு கூட சிலர் நம்பலாங்க. போலீஸ் தடுக்கிற ஒருத்தன் எப்படி அவ்வளவு கஞ்சாவோடவே பயணிப்பாருங்கிறது இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. புதுசாக கிரிமினல் ஆவரம் கூட யோசிப்பாங்க. இப்போ இந்த வழக்கு புனையப்பட்டது தான் அப்படிங்கிறீங்களா? நிச்சயமாக இது புனையப்பட்டதாக தான் இருக்கணும். நான் ஒரு படி மேலே என்ன சொல்கிறேன், உண்மையிலே சவுக்கு சங்கர் வண்டியில் கஞ்சா இருந்ததுன்னே வச்சுங்க, போலீஸ் அந்த கஞ்சாவை தூக்கி வெளியே கடாச்சிருக்கணும். கடாச்சிட்டு ஏற்கனவே போட்ட எஃப்ஐஆர்லேயே நம்ம சார்ஜ் ஷீட்டை ஃப்ரேம் பண்ணி ட்ரெயில் ஏற்றி அதை ப்ரொசீட் பண்ணுவோம்னு நினச்சிருக்கணும். அப்படி இல்லை, அது வீக்னஸாக இருக்குது, அதில் பெயில் கிடச்சிருன்னா உங்களுக்கு தான் ஒரு டெக்னிக் இருக்குல்ல, எவனையோ ஒருத்தனை போகிறவனை கூப்பிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கி ஒரு எஃப்ஐஆரை போட்டு ஏற்ற வேண்டியது தானே 1 by 1. அந்த மாதிரிலாம் நீட்டாக செஞ்சுருக்கலாம். திரும்பவும் அரசாங்கம் ஒரு ஃபெயிலியர் முடிவை எடுத்திருக்குது. அவர் வச்சுருந்தா கூட தூக்கி போட்டு வேறு ஒரு விதத்தில் பண்ணியிருக்கலாம். இப்போ என்ன போச்சு, எடுத்தது போலீஸு, வச்சது யாருன்ற கேள்வி இப்போ வந்துடுச்சு இல்லை. அப்போது இதை தவிர்த்திருக்கலாம். திரும்பவும் அரசோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ன்றதான் நம்ம இதில் பார்க்கணும். இந்த விஷயத்தில் சவுக்கு சங்கருக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தணும், அவரை வெளியில் வர விடாமல் கேஸ் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இந்த மாதிரியான கேஸ்லாம் ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க. இப்போ இங்கே பொதுவாகங்க இப்போ இந்த கொலை வழக்கெல்லாம் குண்டாஸ் போடுவாங்க. இப்போ குண்டாஸுங்கிறது என்ன, ஒரு மேக்ஸிமம் 1 year, நீ இந்த 1 yearல பெயில் எடுக்கலைன்னா தானாகவே நீ ரிலீஸ் ஆகிடுவேன். அப்போது ஒரு குண்டாஸ் போட்ட உடனே ஃப்ரேம் பண்ண உடனே ஒவ்வொரு குண்டாஸுக்கும் குறைஞ்சது ஒரு 10,000 to 15,000 செலவாகும். அது ஒரு பெரிய புக்கு. அந்த புக்கை ரெடி பண்ணுறதுக்கு சாட்சியாக அது டைப்பு அது இது 4-5 காப்பி அந்த புக்கு, அதுக்கு எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனில் ஃபண்டு வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் பண்ணுவாங்க. அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. குண்டாஸ் ஃப்ரேம் பண்ணுறது. ஆமாம், ஃப்ரேம் பண்ணுறது. அந்த ஒரு புக்கு என்னென்ன வகைகளில் இவர் குண்டாஸ் பண்ணாலும் ஒரு புக்கை ரெடி பண்ணுவாங்க. அந்த புக்கை ரெடி பண்ணி சேர்த்து புதுசாகவே நீங்கள் பாருங்கள், போலீஸ் ஒருத்தனை குண்டாஸில் போடணும்னு நினச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அவன் மேலே ப்ரீவியஸ் கேஸ் இருக்குன்னுலாம் அவசியமே இல்லைங்க. இவங்களா பிடிச்சி ஒரு டீ கடையில் போனார், டீ குடித்தார், சிகரெட் வாங்கினார், டீ கடைக்காரன் காசு கேட்டான், என்ன காசு கேட்குறான் யார் தெரியுமா அப்படின்னு அங்கே இருக்கிற வடை சட்டி தூக்கி கடாசினார். ஏன் பஜ்ஜி சுட்டின்னு இருந்தான், அந்த எண்ணெய் சட்டி தூக்கி கடாசினார். உடனே பப்ளிக்லாம் பயந்து ஓடினாங்க. இது ஒரு பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்த செயல் இது. அதால் நாங்கள் குண்டாஸில் போட்டோம். அப்புறம் தான் டீ கடைக்காரனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அந்த கடையில் வடையே சொல்லலை, அப்போல்லாம் நம்ம அப்புறம் தான் நிரூபிக்கணும்னு வச்சிங்க. அப்போது இந்த ப்ரொசீடிங்ஸ் போகிறதுக்கு ஒரு கண்காணிப்பு குழு இருக்குல்ல, அதில் அந்த குழுவில் ஆஜராகிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகிடும். அப்போ 6 மாதம் அவனுக்கு பெயில் கிடைக்காது. அதில் சிலப்போ அது நிறுவனமாகி அந்த கமிட்டி அவரை ரிலீஸ் பண்ணலாம். அதை தாண்டி அவங்களும் உறுதி பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, அதை தாண்டி இவர் ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டாருன்னா அது அந்த க்யூவில் வர்றதுக்கு அது ஒரு 2-3 மாதம் ஆகும். அப்போ குறைஞ்சது ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதங்கள் ஒருத்தன் குண்டாஸ் போட்டால் இருந்து தான் ஆகணும். அப்போ இந்த 8 மாதத்தில் நாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ கொலை கேஸில்
இப்போ மரண தண்டனை ஆயுள் தண்டனை கூட கொடுக்கறதான வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் 1 வருஷம் எதுக்கு ஜெயிலில் போடுறான்? இந்த நாய் பெயிலில் வந்துட்டு போகுது, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் போலீஸ் பயன்படுத்துகிற யுக்தி இது. அந்த யுக்தியை இப்போது பயன்படுத்தி இருக்கிறாரு. அது தேவையே இல்லாத விஷயம். இப்போ இன்றைக்கி நம்ம அவர் மீது கஞ்சா வழக்கு போடலைன்னா நம்ம இதை பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பேசுனதுக்கு அது தப்பு தான். எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, அப்படி பொதுவாக பேசிடக்கூடாது. அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஒரு எஸ்சி அதிகாரி சார், எல்லா இடத்துலையும் சாதி இருக்கும் சார். இப்போது அந்த நபரும் எவ்வளோ நெருக்கடியை தாண்டி வந்திருப்பார். போலீஸ்லேயும் சாதி இருக்குல்ல, எல்லா இடத்துலையும் பரவி இருக்குல்ல. அப்பேற்பட்ட ஒருத்தரை நீ அசால்ட்டாக வந்து இப்படி பேசுகிற, இல்லை ஏதாவது ஒரு அதிகாரி, ஒரு பெண் காவலர் அவர் மீது ஒரு புகார் கொடுத்து அந்த புகார் கொடுத்த பெண் காவலரை வந்து போலீஸ் மிரட்டி இன்னும் அதிகாரி மேலே புகார் கொடுக்குறியா அப்படின்னு மிரட்டி வாபஸ் வாங்க வச்சிட்டாங்க. அந்த புள்ள பாவம் துக்கத்தில் இருக்குது, சோகத்தில் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் கூட நீ பேசலாம். அந்த பேரை சொல்லி இந்த அதிகாரி சொல்லி பேசியிருந்தா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட ஒரு பெரிய அதிகாரி மேலே அந்த வழக்கு நடக்குது இல்லை, நம்ம எல்லாரும் அதை யாராவது விமர்சிக்கிறோமா? அவன் செய்ய வேண்டிய ஆள் தான் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆக இந்த பொதுமக்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அதுக்கு எதிராக எப்பயுமே வேலை செய்யக்கூடாதுங்க. சங்கரோட வேலையை பொதுமக்களோட அந்த மைண்ட் செட்டுக்கு எதிராக வேலை செய்கிற வேலை தான். நீங்கள் இந்த கன்னியாகுமரி பள்ளிக்கூட விவகாரத்தில் பார்த்தோம். உனக்கு உண்மையிலே தெரிஞ்சு கூட இருக்கணும் சார். இவன் என்ன சொல்கிறார், அவங்க அம்மா மேலே கூட ஒரு அலிகேஷன் சொன்னார், அந்த பொண்ணு மேலேயும் சொல்கிறார். உனக்கு தெரிஞ்சு கூட இருக்கட்டும், ஊர் கூடி அழுகுது சார், ஏன் வீட்டு புள்ளன்ற மாதிரி தான் எல்லாரும் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வீட்டில் பசங்க இருக்குல்ல, இந்த பசங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போனால் நாளைக்கு நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு தான் இந்த இன்சிடெண்ட்டில் எல்லாரும் போராடுறான். இல்லைன்னா என்ன சொந்தக்காரா, என்ன ரத்த சொந்தமா? இல்லை. அப்போ ஐயோ யார் விட்டு குழந்தையோ இந்த குழந்தைங்க நடந்து இன்னொருத்தருக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு தானே போராடுறோம். அதில் போய் அந்த நேரத்தில் அந்த பேர்னிங் இஷ்யூவில் அந்த நேரத்தில் இல்லை இந்த மாதிரிலாம் தப்பு அப்படின்னு சொல்கிறது இவ்வளோ பேர் போராடுறேன். நாமெல்லாம் முட்டாளா? அப்போ உண்மையிலாம் அப்படி இருக்கட்டும் சார். இருந்தால் அப்புறம் என்கொயரியில் தெரிய போது நாளை பின்ன முடியட்டுமே. இப்போ நீங்கள் இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் எவனா பிடிச்சி போயிட்டா திடீர்னு ஒரு 100-200 பேர் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போய் உட்காந்துருவோம். இப்போ நம்ம இந்த சேலத்தில் இந்த திமுக பொறுப்பாளர் ஒருத்த மாணிக்கம், அந்த நாய் ஒரு எஸ்சி தம்பியை பேசினார்ல, அப்போ அவரை பிடித்து கொண்டு போகும்போது போலீஸ் வாகனத்தை மறித்து ஜனங்க உட்காடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போகும்போதும் ஜனங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் முற்றுகையிடுறாங்க. சாதாரணமாக இந்த வழக்கு இல்லாமல் வேறு வழக்காக இருந்தால் அந்த போலீஸ் விட்டுட்டு சரி ஒரு எஃப்ஐஆர் போட்டு வைப்போம் அப்புறமா எடுத்துக்கலாம். இவ்வளோ ஜனங்க வந்து இங்கே கத்தினுங்கிறான். ஜனங்க உணர்வுக்கு மதிப்பு தரணுன்னு மனித உரிமையை மதிக்காத காவல்துறை அதிகாரி கூட எதுக்கு பிரச்சனை, ஜனங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு விட்டுருவாங்க. அப்போது இந்த மாதிரி நம்ம துப்பாக்கி சூடு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, அதுலேயும் வந்து அவ்வளோ பேர் வந்தான். 100 நாள் போராட்டம், 100வது நாள் தான் அவன் கலெக்டர் ஆஃபீஸை நோக்கி வரான். 99வது நாள் கலெக்டர் போய் நேரடியாக போயிட்டு சரிங்க பார்ப்போங்க, எனக்கும் இதில் வந்து உடன்பாடு இல்லை, நான் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அரசாங்கத்துக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு தான் அந்த போராட்டம் 100வது நாள் நடந்திருக்க வேண்டிய வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ அவ்வளோ பேர் வரான். நீ சொல்கிற மாதிரி அது எவனோ ஒருத்தர் தூண்டி விட விட்டங்க, அது நோக்கம் நல்லதா இல்லையா? பாதிக்கப்பட்டவன் சார் யாராவது ஒருத்தர் தூண்டி விட தான் செய்வான். எல்லாரும் கம்முன்னு தான் போவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போராட்டமும் தூண்டுதலின் படியில் தானே நடக்கும். ஆமாம், நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு பஸ்ஸில் ஒரு பிட் பாக்கெட் எவனா ஆச்சுன்னு வச்சுங்க, 10-50 பேர் இருந்தாலும் அப்படியே நிற்பான். எவனா ஒருத்த பழையர்னு ஒரு அறை விட்டான்னு வச்சுங்க, டப்புன்னு ஜனங்க அடிச்சிருவாங்க. இதுதான் இயல்பு. அப்போ அப்படி தூண்டி விட்டதாக கூட இருக்கட்டும், ஆனால் அதில் இருக்கிற நியாயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. யாராவது ஒரு கட்சி ஆர்கனைஸ் பண்ணி தானே ஆகணும், இல்லை ஒரு குரூப் ஆர்கனைஸ் பண்ணால் தானே ஒரு போராட்டத்தை வழிவகுக்க முடியும். அப்போ அதுக்கும் எதிராக பேசுகிறார். இந்த மாதிரி வெகு மக்கள் உணர்வுக்கு எதிராக பேசுகிறவர். ஆனால் இவரால் பல விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஊழல் இங்கே வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் அந்த 30,000 கோடி விஷயத்தில் கூட பிடிஆர் வாய்ஸ்ன்னு அதை சொன்னாங்க. அந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரனை பிடிஆர் என்ன சொல்கிறாரு, எந்த இல்லைன்ட்டார். ஆனால் சவுக்கு சங்கர் சொன்னார், யோ நான் தான் அதை வெளியிட்டேன், என்ன பிடிங்கய்யா, நான் தான் ஏன் வெளியிட்டேன், உன் குரல் தான் அதுன்னு சொன்னார். அது இன்றைக்கு ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியது இல்லவா? அந்த மாதிரி விஷயங்களில் வந்து சவுக்கு சங்கர் கூட எல்லாரும் பயணித்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தில், அந்த பெண் விஷயத்தில் அவருக்கு எதிராக மாறினவங்க இன்றைக்கு அரசின் தொடர் நடவடிக்கையில் கொஞ்சம் சவுக்குக்கு ஆதரவான குரல்கள் அங்கங்கே வருது. இப்போ ஒரு பெரிய பகீர் புகார் வர கிளம்பியிருக்கு, அவர் அடித்தாங்க அப்படின்னு கூட நேற்று முன்தினமும் போய் சந்திச்சிருக்கிறாரு. அப்போ தான் அந்த விஷயத்த சொல்கிறாரு, கையை உடைச்சிருக்கிறாங்க, துணியை பைப்பில் கட்டி அடிச்சிருக்கிறாங்க, கையிலையும் அதே மாதிரி கட்டி அடிச்சிருக்கிறாங்க, கை அதில் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நேற்றும் திரும்ப வந்து ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது கோயம்புத்தூரில் வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒப்படைக்கும் பொழுது அப்போ அவர் கையெழுத்து போட்டிருக்கிறாரு இந்த கைது குறிப்பாணையில். அதுவே தேனியிலேருந்து கொடுக்கப்பட்ட அந்த கைது குறிப்பாணையும் போது நேற்று வந்து அதில் வெறும் கை நாட்டு தான் வச்சுருக்காரு, கை ரேகை வச்சிருக்கிறாரு
அதுவும் லெஃப்ட் தம்ப் வச்சிருக்காருன்னு சொல்கிறாரு. இப்போ இதன் மூலமாக அவர் வந்து தாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை அவர் ரொம்ப வலுவாக சொல்கிறாரு. இல்லை, அதாவது சவுக்கு சங்கர் சொல்லாமல் அந்த அட்வொகேட் சொல்ல போகிறது இல்லை. சரி, உண்மையிலே சவுக்கு சங்கர் பொய் கூட சொன்னதாக கூட இருக்கட்டும். நீதிமன்றம் நேற்று வந்து ஒரு கமிஷனை அங்கே அமைச்சிருக்கு, டாக்டர்கள் உட்பட. அவங்க பார்த்துட்டு வந்து நேற்று நீதிமன்றத்தில் அதை சீல்டு கவரில் அந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அநேகமாக அதை இன்றைக்கி வந்து ஒளிபரப்பு அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுங்க. அப்போது நம்ம இது வந்து இதுலேருந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் இதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஆனால் இப்படி ஒரு யூடியூபராக பிரபலப்படுத்தப்பட்ட சவுக்கு சங்கரை போலீஸ் இந்த மாதிரி செய்யலாம்ன்ற மாதிரி தான் இப்போ நமக்கு தோணுது. ஏன்னா காவலர் குறித்து தான் அவர் பேசியிருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ அந்த வெஞ்சன்ஸு காவல்துறையினருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற கோணத்தில் இல்லை. காவல்துறைக்கு இப்போ நீங்கள் நம்ம வெளியில் இருக்க லா அண்ட் ஆர்டர் போலீஸும் சிறைத்துறையும் ஒன்றாக இருந்தாலும் இவங்க பணி வேறு, அவங்க பணி வேறு. நீங்கள் போலீஸில் அடிக்கடி பிச்சை எடுத்துடும். நீங்கள் சிறைக்கு போங்களேன், உங்கள்கிட்ட வசதி வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து லக்ஸரியான வாழ்க்கை சிறையில் ஓரளவுக்கு லீட் பண்ணலாம். அதால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் இப்போ இந்த ஒரு அக்யூஸ்டோட போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன், கடைசியில் ரிமாண்டுக்கு கூட்டு போவான். என்ன பாத்ரூம் போறியாடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 2 சிகரெட் எடுத்து கொடுப்பான். இந்தடா புட்றா. சார் இல்லை சார், புடிடா, அந்த இன்ஸ்பெக்டர் மோசமான ஆள்டா, அந்த ஆள் அப்படி தாடா பண்ணா, என்ன பண்ணுறது, நல்ல பையனாக தான் இருக்கிறேன். சரிடா, நான் அந்த ஐயா கிட்ட சொல்லி உனக்கு பெயிலுக்கு உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன். இது போலீஸோட செட்டப். இவங்கெல்லாம் ஒன்று தானே. அவனும் சேர்த்தா அடிச்சிருப்பாரு, அந்த சிகரெட் கொடுக்குற போலீஸும் சேர்த்தா அந்த அக்யூஸ்ட் அடிச்சிருப்பாரு. ஆனால் இவனை வந்து நம்ம ரிமாண்டு கூட்டு போகிறோம்ல, இந்த நாய் எங்கன்னா போய் மேஜிஸ்ட்ரேட் ஐயா எனக்கு இல்லைங்க, என்ன அடிச்சாங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்கிறதுக்காக 2 சிகரெட் கொடுத்து பிடிக்க வைப்பாங்க. ஏன்னா சாப்பிட்றேடா, பிரியாணி சாப்பிட்றேடா அப்படின்னு வாங்கி கொடுப்பாங்க. அப்போ இவனை கொஞ்சம் பதுசு பண்ணி மேஜிஸ்ட்ரேட்கிட்ட இட்டு போவாங்க. அதை மீறி மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட சார் என்னை அடித்தாங்க போனாங்க வந்தாங்கனாலும் பெரும்பாலான மேஜிஸ்ட்ரேட்டுகள் அதை வந்து அதில் ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் அதை பதிவு பண்ண மாட்டாங்க. இல்லை, அடித்தாலும் ரொம்ப இன்ஜுரி, ஒரு ஒரு ரத்தப்போக்கு அப்படி இப்படி இருந்தாங்கன்னா அவனை மெடிக்கலுக்கு அனுப்புவாங்களே. ஏன்னா அவனை மெடிக்கலுக்கு அனுப்பலைன்னா நம்மளுக்கு ஏதாவது சிக்கல் வந்துடும் அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் உணரும் போது தான் அதை வந்து அனுப்புவார். இல்லைன்னா நீ கத்துனா கூட இவங்கெல்லாம் ஒரு செட்டு தானே. இப்போ நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறாங்க, இல்லை போலீஸ் கஸ்டடியில் சாகுறாங்க, எந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து சொல்கிறாரு ஆமாம் நான் பார்த்தேன் இப்படி இருந்ததுன்னு. அதனால் இது எல்லாம் ஒரே செட்டப் தான். அப்போ இன்றைக்கு வந்து சவுக்கு சங்கர் மீது ஒரு அனுதாபம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நாம் வந்து மறுக்க முடியாது. அரசு திரும்ப தவறு செய்து தவறு இல்லாமல் கூட அரசு செய்ய மாட்டாங்குதுன்னு தான் நமக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சவுக்கு சங்கருடைய கைது அப்படிங்கிறது ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னது மாதிரி பெண் காவலர்களை வந்து அவர் ரொம்ப இழிவாக பேசியிருக்கிறாரு அப்படின்ற விஷயந்தான் இங்கே பிரதானமாக பார்க்கப்படுது. அதற்கு வந்து முறையாக விசாரணை நடத்தி அதுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பொது பார்வையாகவும் இருக்குது. ஏன்னா அது தவறு அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக அதுக்கான தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படின்றது தான். ஆனால் அதை தாண்டி மனித உரிமை மீறல்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி சிறைத்துறைக்குள்ளே நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில் பூதாகரமாகும் பொழுது ஒரு அரசுக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தவர் மேலே இந்த அளவுக்கு வந்து ஒரு வன்மத்தை கொட்டுறாங்களா அப்படின்ற மாதிரில இதை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. சார், நீங்கள் இப்போ ஸ்டேஷனில் வச்சு ஒருத்தனை வந்து மனித உரிமை மாதிரி அடிச்சு துன்புறுத்தான்னு வச்சுங்களேன், அவனை ரிமாண்ட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்க, அவன் வந்து மனித உரிமை ஆணையத்துக்கு பிட்டிஷன் போடுறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. எத்தனை பேர் அப்படி போட்ட முடியும்? சிறைத்துறை இதை அனுபவிச்சிருமா? நீங்கள் ஒரு அட்வொகேட்டை வச்சு அவன் பெட்டிஷனில் கையெழுத்து வாங்க போனால் கூட காவல்துறை அந்த சிறைத்துறை அனுமதிக்காது. சிறைத்துறை வேறு, இவங்க வேறு. இருந்தாலும் ஒரு அதிகாரி மீது தண்டனை வரும், அவனுக்கு பாதிப்பு உண்டாகும்னா எல்லா அதிகாரியும் ஒன்றாயிடுவாங்க. நான் இதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லணும்னா, அவன் பேர் எனக்கு சரியா முருகனோ ஏதோ ஒரு பேர். அவன் வந்து திருடி கோயில் கட்டினாங்க. இந்த 2 காலையும் போலீஸ் உடைச்சிடுறாங்க. சுத்தமாக கட்டி இப்படி நேராக நிற்குது சார் கால். அப்போது எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் தெரிஞ்ச போது நான் வந்து ஒரு அட்வொகேட்டை அப்போ அனுப்பி அவங்ககிட்ட பெட்டிஷன் வாங்க வைக்கிறேன். அது சிறைத்துறை ஒத்துக்க மாட்டேங்குது. அப்புறம் என்னென்னோ ட்ரை பண்ண ஒத்துக்கலை. அப்புறம் நானே மனித உரிமை கமிஷனில் அப்போ ராயப்பட்டார் நானே ஆஜராகி நான் ஒரு பெட்டிஷனை கொடுக்குறேன். அப்போ கொடுத்து அது கேஸ் ஆகுது சார். கேஸ் ஆன உடனே அவன் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கு, யாரே அந்த பையன் மேலே. அதுக்கப்புறம் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம். அப்புறம் ஹியரிங் போனேன், நான் சொன்னேன், ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரு மாதம் 2 மாதம் இருக்கும். ஏதாச்சும் அவனை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் பார்க்குற போது அவன் போலீஸ் எஸ்காரோட வரான். நல்ல வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு ஜம்முன்னு வரான். டேய் என்னடா இப்படி இருக்கிறேன்னா, என்ன நீ தானே எனக்கு தெய்வம், நீ தானே என்னை காப்பாற்றுறேன்,
அப்படின்னா ஒரு கால் நம்ம வந்து இந்த மனித உரிமையில் கொடுத்துமே அதுக்காகவான்னு பார்த்தா நோ அப்படிலாம் இல்லைண்ணா, என் மேலே போட்ட குண்டாசை போலீஸ் வாபஸ் வாங்கிச்சுன்னா இப்போ நான் ஏசி ஆஃபீஸில் தானே இருக்கிறேன், சாப்பாடு படுக்க கிடுக்க எல்லாம் அங்கே தானா, தூங்குறது கூட அங்கே தானா, பாரு நான் கூடவே போலீஸே, நான் யார் கூடயும் பேச விட்டாதுண்ணா, நான் எங்கேயும் போகக்கூடாதுண்ணா, 24 hours அந்த ஏசி கண்ட்ரோலில் தானே இருக்கணும். ஏன்னா அதில் அக்யூஸ்டும் ஏசி ஆகிறார். அவரோட கண்ட்ரோல்னா அவரை வெளியில் பார்த்தா அவர் மிகப்பெரிய நேர்மையாளர். அவர் தமிழ் பேசினார்னா அப்படியே இலக்கிய தமிழ் அப்படியே புழிஞ்சு பேசுவார், அவ்வளோ பெரிய மனித நேயர், அப்படிலாம் அவர் பேரில் பேர் உண்டு. அப்போ அந்த அந்த மனித உரிமை பெட்டிஷனும் அது முடிகிற வரை போலீஸ் அவனை தன் செல்ல பிள்ளையாக வச்சுருந்தாங்க. பாருங்கள் இது எப்படி நடக்குது பாருங்கள். கண்ணுக்கு தெரிஞ்சு அவன் காலை ரெண்டுத்தையும் உடைச்சி மடக்க முடியாத அளவுக்கு கட்டி பெட்டில் இருந்தவன் அவனை எப்படி மாற்றுறாங்க பாருங்கள். அப்போது சிறைத்துறையும் காவல்துறையும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா இவங்க 2 பேரும் ஒன்றாயிடுவாங்க. இப்போ காவல்துறையில் பல பேரை வந்து காலை உடைக்கிறாங்க சார். அது சில விஷயங்களை இப்போ உங்களுக்கு வந்து சில கேஸுகளில் என்ன அவ்வளோ கொடுமை பண்ணுறான், இவனை கையை காலை உடைக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. தம்பி என்ன பண்ணுவார், வேறு சில கேஸில் சீச்சி என்ன அது இப்படி நடக்கிறான், இவன் கையை காலை உடைக்கணும் நான் என்ன நினைப்பேன், கேஸ் அட்ராசிட்டி பண்ணுறவனை முட்டியை பேத்துணும்னு நான் நினைப்பேன். அப்போ ஆளுக்காளுக்கு ஒரு கேஸில் இவனை கையை உடைக்கணும் காலை உடைக்கணும் என்கவுண்டர் பண்ணணும்னு நினைப்போம். அப்படியே நம்ம முடிவு பண்ணோம்னா எல்லா கேஸ்லேயும் இந்த மாதிரி நடக்க வேண்டிய நிலைமை வரும். இப்படி நடக்குதில்ல. இப்போ இவங்கெல்லாம் சிறைக்கு போகிறாங்கல்ல, இப்போ இந்த 2 காலை உடைச்சவங்க இல்லை ஒரு கால் ஒரு கையை மடக்க முடியாமல் நம்ம கட்டு போட்டதெல்லாம் பார்த்துருக்கோம். இவன் சிறைக்கு போகிறான்னா இவன் எப்படி சார் டாய்லெட் போவான்? நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் இப்போ 1 2 இப்போ பொது சிறையில் இருக்குதுன்னு வச்சுங்க, இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி நம்ம வீடுங்களில் வந்து அந்த கால பிளாஸ்டிக் சேலை நடுவில் ஓட்டை போட்டிருப்பாங்களே அந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அவன் போய் வந்த பிறகு அவன் எப்படி அதை வாஷ் பண்ணுவான் போவான் வருவான், அது எவ்வளோ பெரிய சிரமம். அது ஜஸ்ட் லைக் தட் காலை உடைக்கிறோம் கையை உடைக்கிறாங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரொவிஷன் கூட இல்லை பார்த்தீங்களா. அப்போ இது எல்லாருக்கும் தெரியும்ல சார், இது ஒரு நீதிபதிக்கு தெரியாது. இவன் 2 கால் கையை உடச்சிட்டுருக்குறாங்களே, இவன் எப்படி இயற்கை உபாதைகளை கழிப்பான், அங்கே யார் இவனுக்கு அசிஸ்ட் பண்ணுவா அப்படின்றதெல்லாம் இருக்கும்ல. அப்போது இந்த மாதிரியான விஷயங்களில் அரசாங்கம் சில விஷயங்களை வந்து போலீஸை வச்சு நடத்திங்க சார். என்ன அந்த ஊரில் பிரச்சனை பண்ணுறாங்க போது போராட்டம் பண்ணுறாங்க பொழுது நாங்கள் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறோம் எல்லாம் உட்காந்துக்கிறாங்களாமே அப்படின்னு அதை பார்த்து சரி பண்ணு அப்படின்னு அரசாங்கம் வந்து போலீஸ் உதவியை நாடுதில்லை. போலீஸ் அதை நீட்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்போது போலீஸ் ஏதாவது இது மாதிரி மீறல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, அரசாங்கம் சரி விட்டு பார்த்துக்கலாம் நம்ம ஆளுங்க தானே நம்ம சொன்னதெல்லாம் செய்கிறாங்க சரி 1 2 அவங்களுக்காக செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு விட்டுருவாங்க. அதுதான் இங்கே இது வந்து ஒரு நீதித்துறைக்கு விடப்படுகிற சவால். நம்ம நாடு வந்து இறுதி வந்து இந்த நீதிமன்றங்கள் தான், பார்லிமெண்ட்டுக்கு மேலே நீதிமன்றங்கள் இருக்குல்ல. ஆனால் அந்த நீதித்துறையிலும் இதை வந்து இப்போ எந்த ஜட்ஜுக்கும் தெரியாதா இந்த மாதிரியான விஷயங்கள்? அப்போ எல்லாமே இவங்க வந்து ஒரு இந்த சிஸ்டத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி விதியை மீறி சட்டத்தை மீறி நடந்துக்கிறாங்க. நிச்சயமாக சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததற்கு மிக்க நன்றி.